தஸ்பீகள் விக்ருகளை எல்லாம் ஓதிவிட்டு பிறகுதான் அவர்கள் எழுந்து செல்வது வழக்கம். அன்றைய தினம் சலாம் கொடுத்த உடனே வேக வேகமாக மக்களுடைய தோள் புஜங்களை பொழுதை தாண்டி கொண்டு வேகமாக வெளியேறுகிறார்கள். வெளியேறிவிட்டு போன வேகத்தில் சற்று திரும்பி வருகிறார்கள். நபி தோழர்கள் அப்படியே பள்ளிவாயில் அமர்ந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்தில் கேட்கிறார்கள், நான் வேகமாக எதற்கு ஓடினேன் தெரியுமா? எங்கே போய்விட்டு வருகிறேன் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு அவர்களை விளக்கம் சொல்கிறார்கள். ஒரு வெள்ளி கட்டி ஒன்று, பொது நிதியில் சேர்க்கப்பட வேண்டிய வெள்ளி கட்டி ஒன்று எனது வீட்டில் இருந்து விட்டது. அதை நான் போய் அதை உரிய இடத்தில் சேர்ப்பித்து விட்டு அதற்கான உத்தரவு பிறப்பித்து விட்டு வருவதற்கு தான் போகிறேன் என்று சொல்கிறார்கள். அதாவது ஜகாத் என்ற பொது நிதிக்கு சேர வேண்டிய அந்த வெள்ளி கட்டி ஒன்று, தங்கம் வெள்ளி தான் யூஸ் பண்ணக்கூடிய அன்னைக்கு பொருளா இருந்தது. அந்த வெள்ளி கட்டி ஒன்று அவர்களுடைய வீட்டில் வைத்து விட்டார்கள். பொது நிதிக்கு வந்தது. தொழுகையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு நினைவுக்கு வருகிறது. தொழுது முடித்தவுடனே, தொழுகையில் இடையில முடிக்க முடியாது, தொழுது முடித்தவுடனே ஒரு 10 நிமிஷம் கழித்து கூட போய் எடுத்திருக்கலாம், ஒரு அரை மணி நேரம் கழித்து கூட அதை போய் எடுத்து விநியோகம் பண்ணியிருக்கலாம். எந்த நேரத்திலும் மரணம் வந்துடலாம். இப்ப தொழுது முடித்த நேரத்திலேயே நமக்கு மரணம் வந்து விடுமையானால் அந்த வெள்ளி கட்டி நமக்கு சொந்தம் என்ற வீட்டில் உள்ள குடும்பத்தார் நினைத்து நமக்கு பயன்படுத்தி விடக்கூடாது. அதுக்கு தான் அவசர அவசரமா ஓடி போய் நினைவு வந்த உடனே வேக வேகமாக ஓடி சென்று நான் அதை பொது நிதியில் சேர்த்து விட்டு வந்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். இது சஹீஹுல் புகாரியில 851, 1221, 1430 ஆகிய எண்களை கொண்ட ஹதீசுகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், பொது நிதிக்கு சேர வேண்டிய ஒரு பொருள் சில நிமிடங்கள் கூட தனது வீட்டிலே இருந்துவிடக்கூடாது. மறதியாக நாம் மறந்துவிட்டால் அது குடும்பத்தார் தமக்குரியது என்று நினைத்து விடக்கூடாது என்பதெல்லாம் ரொம்பவும் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். அப்ப இவ்வளவு ஒரு கவனமான வாழ்க்கை வாழ்ந்த காரணத்தினாலதான் அரசாங்கத்தில் கருவூலத்தில் ஏராளமான செல்வம் குவிந்திருந்தும் கூட அதை தொடக்கூடாது என்பதில் உறுதியா இருந்தார்கள். அதனால இந்த எளிமையான வாழ்க்கை, இந்த எளிமையான வாழ்க்கை எதனால் அவர்கள் வாழ்ந்தாங்கன்னு கேட்டா, இருக்குது அரசாங்கத்தில் தான் தொடக்கூடாது. தன்னுடைய வருமானத்துக்கு என்ன பண்ணாங்க, அவர்களுக்கு உள்ள அந்த நிலப்பரப்பில் இருந்து வரக்கூடிய அந்த பேரிச்சம்பழம், அந்த மாதிரி வருமானங்கள் வரும். அவர்கள் தமக்கு ஒரு 100 ஆடு கொண்ட ஒரு சிறிய ஆட்டு பண்ணை வைத்திருந்தார்கள். அது ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு வாழ்க்கை. இந்த 100 ஆட்டுல ஒரு ஆடு குட்டி போட்டுச்சுன்னா ஒரு பெரிய ஆடை எடுத்துருவாங்க. 100 இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு பெரிய ஆட்டை விற்பனை செய்தால் அது ஒரு 4-5 நாளைக்கு வாழ்க்கை ஓடும். அதுக்கிடையே இன்னொரு ஆடு குட்டி போட்டுருச்சுன்னா ஒரு பெரிய ஆட்டை எடுத்துருவாங்க. ஒரு குட்டி போடும் பொழுது மட்டும் ஒரு ஆட்டை எடுத்துக்கொள்வது என்ற ஒரு சிக்கனமான ஒரு கணக்கை வைத்துக் கொண்டு யாரிடத்திலையும் யாசகம் கேட்டுறாம, யாரிடத்திலையும் கையேந்தி விடாம, அரசாங்க பணத்தையும் தொற்றாம இதை கொண்டு எப்படி வாழ முடியும்னு கேட்டா, இந்த கோதுமை தான் தின்று வாழ முடியும், இந்த தண்ணியை குழைச்சுதான் சாப்பிட்டு வாழ முடியும், இந்த பேரிச்சம்பழத்தையும் தண்ணீரையும் சாப்பிட்டு தான் வாழ முடியும். அப்ப இந்த மாதிரியான வாழ்க்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்ததுக்கு இதாங்க அடிப்படையான காரணம். அது மாத்திரம் இல்ல, இன்னும் கவனித்து பார்த்தீர்களேயானால் இந்த அரசாங்க கருவூலம் இருக்கு பாருங்க, இந்த கருவூலத்துல எவ்வளவு பேணுதல் பாருங்க, அப்படியே பிரமிச்சு போக வேண்டியது, ஆச்சரியப்படுற மாதிரியான வாழ்க்கை, யாராலையும் வாழ முடியாத வாழ்க்கை. என்ன என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆளை ஜகாத் வசூலிப்பதற்காக வேண்டி நியமிச்சு அனுப்புறாங்க. பனு மக்சூம்ங்கிற ஒரு கிளையை சேர்ந்தவரை அனுப்புறாங்க. ஜகாத் வசூலிக்க ஒரு ஆள் அனுப்புனாங்கன்னு சொன்னா அவர் அந்த ஜகாத்துல இருந்து அவருக்கு சம்பளம் கொடுத்துக்கலாம். ஜகாத்துங்கிற பொது நிதியை யார் வசூலிக்கிறாங்களோ வசூலிப்பவர்களுக்கு அந்த நிதியிலிருந்து ஒரு தொகையை கொடுப்பதற்கு மார்க்க அனுமதிக்குது. ஜகாத்து பெறுவதற்கு தகுதியான 8 பேரை சொல்லும் பொழுது ஒரு ஆமீன் அலைஹா, அதை திரட்டக்கூடியவர்கள் வசூலிக்கக்கூடியவர்கள் என்பதையும் திருக்குர்ஆன் சொல்லுகிறது. வசூலிப்பவர்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் கொடுக்கணும், அது ஒரு கணிசமான ஒரு அளவு கொடுக்கணும். அப்ப இந்த மாதிரி வசூல் பண்றதுக்கு ஆள் அனுப்பின உடனே அந்த ஆளுக்கு பின்னாடி என்ன செய்யறாரு, அபூ ராஃபிங்கிறவர் சேர்ந்து போறாரு. நானும் கூட வர்றேன், உங்களோட வசூலிக்க போறீங்கல்ல, உங்களோட நானும் துணைக்கு வர்றேன் அப்படின்னு அவரோட சேர்ந்து போறாரு. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா, அபூ ராஃபியே நீ போக கூடாது, நெல்லு, அவர் போகட்டும் அப்படிங்கிறாங்க, தடுக்கிறாங்க. அவரை துணைக்கு போறேன்னு சொல்றாரு. அவரு துணைக்கு போறவரை தடுக்கிறாங்க. எதுக்கு தடுக்கிறாங்க தெரியுமா,
இந்த அபூ ராஃபி என்பவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட அடிமை. அபூ ராஃபிங்கிறவர் அடிமையா இருக்கிறாருங்க. மனிதர்கள் அடிமையா இருக்கக்கூடிய ஒரு முறை அன்னைக்கு இருந்தது. பிறகு இஸ்லாம் வந்து படிப்படியா ஒழிச்சிருச்சு. மனிதர்கள் அடிமையா இருக்கும் பொழுது இந்த அபூ ராஃபி என்பவரும் அடிமையா இருக்கிறார். இந்த அபூ ராஃபியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுதலை செய்யறாங்க. அடிமை இல்ல போ அப்படின்னு விடுதலை செஞ்சிடறாங்க. ஒரு இஸ்லாமிய சட்டம் என்னன்னு கேட்டா, ஒரு ஆள் வந்து அடிமையா இருக்கிறவரை நான் வாங்கி விடுதலை செஞ்சேன்னு சொன்னா அவர் இறந்துட்டாருன்னா அவர் சொத்து எனக்கு வந்துடும். ஏன்னா அடிமைகளுக்கு சொந்தக்காரங்க இருக்க மாட்டாங்க, வாரிசுகள் இருக்க மாட்டாங்க. அப்ப அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை மற்றவர்கள்லாம் விடுதலை செய்யணும் என்று தூண்டுவதற்காக வேண்டி என்ன பண்ணாங்க, இப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்ப யாரெல்லாம் அடிமைகளை வந்து விலைக்கு வாங்கி அவங்களை அடிமை இல்லைங்கிற நிலைக்கு ஆளாக்குறாங்களோ அப்படிப்பட்டவர் இறந்துட்டார்னு சொன்னா அந்த விடுதலை செய்யப்பட்ட அடிமையை விட்டு சென்ற சொத்துக்கள் விடுதலை செய்த முதலாளிக்கு உரியது என்று ஒரு ரூல்ஸ் இருக்குது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அபூ ராஃபிங்கிறவரை வந்து அடிமையாக இருந்தவர் விடுதலை செஞ்சிருக்கிறாங்க. விடுதலை செஞ்சா என்ன ஆகும், இந்த அபூ ராஃபி இறந்துட்டாருன்னு சொன்னா அவர் சொத்து ரசூல் நபிகள் நாயகத்துக்கு வந்துடும். அப்ப அவருடைய சொத்து நமக்கு வர வேண்டிய நிலையில் இருக்கிறதுனால நீயும் போகக்கூடாது. வசூலிக்க போனேன்னு சொன்னா அதுல உனக்கு ஒரு பங்கு தருவோம், அந்த பங்கை விட்டுட்டு நீ மூத்தா போயிட்டேன்னு சொன்னா அது எனக்கு வந்துடும். அதனால என்ன செய்யக்கூடாது, என்னால் விடுதலை செய்யப்பட்ட அடிமையும் கூட அரசு கருவூலத்தில் வசூலிக்க போகக்கூடாது, என் குடும்பமா தான் நீனும் அப்படின்றாங்க. அப்ப வந்து ஒரு ஆள் அதாவது அரசாங்க கருவூலத்தில் இருந்து எந்த வகையிலையும் தனக்கு ஒரு பைசா கூட வந்து சேர்ந்துடக்கூடாது என்பதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப ஒரு பேரிச்சம்பழத்தை தொடுவதை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு வெள்ளிக்கட்டி இருந்தா கூட அதுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு தன்னுடைய ஊழியர் அடிமையாக இருந்தவர் கூட போய் அந்த மாதிரி வசூலிக்கிற வேலைக்கு போய் ஜக்காத்திலிருந்து ஒரு பங்கு சாப்பிடுவதை வந்து ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. இப்படி எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பளுக்கு இல்லாத ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிற காரணத்தினாலதான் அவ்வளவு பெரிய சொகுசு வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு மக்காவுல 25 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் நல்ல வளமான ஒரு லக்ஸரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு இங்க வந்து இந்த மாதிரியான ஒரு உணவு பழக்கத்தை தன்னுடைய உணவாக வைத்துக் கொண்டு அவர்கள் வாழ்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அவங்களுடைய வறுமையுடைய நிலை இன்னும் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னா பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வறுமையின் நிலை எப்படி இருக்கிறது சொன்னால், ஒரு சம்பவம் ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க சொல்றாங்க, நான் வந்து வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். ஜாபீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகள் நாயகத்துடைய ஒரு தோழர் இவர். நான் வீட்டில் அமர்ந்திருந்தேன். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கடந்து சென்றார்கள். கடந்து செல்லும் பொழுது என்னோடு வரும்படி அவர்கள் செய்கை செய்தார்கள். நானும் கூடவே சேர்ந்து அவங்களோட போனேன். போனவுடனே என் கையை பிடித்துக் கொண்டு அவர்கள் நடந்தார்கள். நானும் அவங்களோட சேர்ந்து நடந்தேன். வந்து அவங்களுடைய வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு நடந்தவுடனே வந்து உள்ள அனுமதி கேட்டு உள்ள போனாங்க. உள்ள போய் வீட்டில் கேட்கிறாங்க, உணவு ஏதாவது இருக்கிறதா? என்னை அழைத்துக் கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு சென்று ஹல்மின் கதாயின் ஏதாவது உணவு இருக்கிறதா என்று கேட்கிறாங்க. அப்ப வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க, ஆமா இருக்குது என்று சொல்லிவிட்டு, என்ன உணவு இருக்குது பாருங்க, 3 ரொட்டி இருக்குது, வெறும் ரொட்டி. அந்த 3 ரொட்டிகளும் கொண்டு வந்து முன்னாடி வைக்கப்படுது. வைத்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, 3 ரொட்டியில ஒரு ரொட்டியை தனக்கு பின்னாடி வைத்துக் கொண்டு இன்னொரு ரொட்டியை அழைத்து சென்றார்கள். அவருக்கு வைத்து விட்டு ஒரு ரொட்டியை 2 பாதியா சரி பாதியா ஆக்கி அவருக்கு பாதி தனக்கு பாதி வைத்து 1 ரொட்டி, ஆளுக்கு ஒரு ரொட்டியும் ஒரு பாதி ரொட்டியுமாக வைத்து விட்டு சாப்பிடு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஏதாவது குழம்பு இருக்குதான்னு கேட்கிறாங்க. அப்பதான் அந்த வினிகர் இருக்குது என்று சொல்றாங்க. அதையும் கொண்டாந்து வச்சு ஆளுக்கு 1 ரொட்டியை சாப்பிடுறாங்க. இதுல என்ன கவனிக்க வேண்டி இருக்குன்னு கேட்டா, அவங்க வந்து ஜாபீருங்கிறவர் இந்த ஒரு ஏழ்மையான ஆள் தான். ஒரு வீட்டுல ரொட்டி இருக்கு, ரொட்டி சொல்றது அவங்களுக்கு தெரிந்து கொண்டு அதுக்கு ஒரு பங்கு சேர்ப்பதற்கு ஒரு ஆளை அழைத்துக்கிட்டு போயிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சும்மா இருந்த ஒரு ஆள் வான்னு சொல்லி கூட்டிட்டு போய் சாப்பிடுறதுக்குன்னு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. போனா வீட்டுல இருந்தே 3 ரொட்டி தான். அதை கூட மறுபடியும் வச்சுக்கிறீங்களா இருக்குன்னு கேட்கற அளவுக்கு அங்க எவ்வளவு இருக்கணும் உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த மாதிரியான அடிப்படையில வந்து ஒரு ரொட்டியை வாங்கி கொண்டு
ஆளுக்கு ஒன்று ரொட்டியை சாப்பிட்டு இருக்கிறாங்க என்பதை பார்க்கும் பொழுது எவ்வளவு கஷ்டமான எவ்வளவு ஒரு எளிமையான வாழ்க்கைன்னு பாருங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல 3826வது ஹதீஸாக இடம்பெற்றிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு பழக்கமாகவே ஒன்று இருந்தது. என்ன தெரியுமா? காலையில சுபுஹ் தொழுத உடனே வீட்டுக்கு வருவார்கள். வீட்டுக்கு வந்த உடனே ஏதாவது வீட்டில் இருக்கிறதான்னு கேட்பாங்க. எந்த ஏதாவது அவங்க ஏதாவது கேட்கறது என்னன்னு விளங்குது இல்ல? நம்ம இத்தனை நாள் பார்த்தோமே அதான். ஏதாவதுன்னா என்ன? பேரிச்சம்பழம் இருக்குதா, காஞ்சி போன ரொட்டி ஏதாவது இருக்குதா, அல்லது தீட்டப்படாத கோதுமையில குலைக்கப்பட்ட உருண்டை ஏதாவது இருக்குதா, இதுதான் ஏதாவதுங்கிறது. பெரிய பிரியாணி இருக்குதா, அதற்கு லட்டு இருக்கான்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு வீட்டுல வந்து என்ன கேட்பாங்க? ஏதாவது இருக்குதான்னு கேட்பாங்க. ஏதாவது இருக்குது என்று நாங்கள் சொன்னால் அதை சாப்பிடுவார்கள். எதுவும் இல்லை என்று நாங்கள் சொல்லிவிடும் பொழுது அப்ப நான் நோன்பு நோற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லிவிடுவார்கள். அப்ப காலை சுபுக்கு பிறகு நோன்பு நோக்க முடிவு செஞ்சுக்கலாம். ரமலானுக்கு செய்யக்கூடாது, கடமையான நோன்புக்கு. சுன்னத்தான நோன்பு நோற்பதாக இருந்தால் காலையில இருந்து சுபுல இருந்து ஒன்னும் சாப்பிடாம இருந்தீங்கன்னு சொன்னா ஒரு 8 மணி வரைக்கும் சாப்பிடாட்டா கூட 8 மணில இருந்து நோன்பு வச்சுக்கலாம். ஒன்னும் சாப்பிடாம இருக்கணும் இடையில. அதுக்கு அந்த ஹதீஸ்ல வந்து கூட அந்த சட்டம் எடுக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து வீட்டுல ஏதாவது இருக்குதான்னு டெய்லி கேட்பாங்களாம். ஏதாவது இருக்குன்னு கொடுத்தா நீங்க சாப்பிடுவாங்களாம். இல்லன்னா நோன்பு. நம்ம கேட்கிறோம், இன்னைக்கு உள்ள ரொம்ப குடிசையிலையும் குடிசை, ரொம்ப வறுமையிலையும் வறுமை, ரொம்ப ஏழ்மையிலையும் ஏழ்மைன்னு ஒரு வீட்டை எடுத்துக்கங்க. அந்த வீட்டுல போய் ஏதாவது இருக்குதான்னு கேட்டா ஏதாவது இருக்குமா? இருக்காதா? இருக்கும். ஏதாவது ஒரு 2 பிஸ்கட் இருக்காதா? ஒரு ரொம்ப ஏழையான ஒரு வீடா இருந்தா கூட 2 பிஸ்கட் இருக்கும். கொஞ்சம் பொரிகடல இருக்காதா? அட கொஞ்சம் அரிசி பானையில கொஞ்சம் அரிசி கிடக்காதா? ஏதாவது இல்லாமலுமா இருக்கு என்று நீங்க நினைப்பீங்க. இருந்திருக்கீங்க. எதுவுமே இல்ல. என்ன ஏதாவது இந்த பிரியாணி கேட்டாங்க, ஏதாவது இருக்குமானா 2 பேரிச்சம்பழமாவது இருக்குமான்னு அர்த்தம். அதுவும் இல்லன்னு இவங்க சொல்லுவாங்களா வீட்டுல உள்ளவங்க. அப்ப நான் ஃபுல் நோன்பு வச்சிடுறேன், வேஸ்டாக்கு பட்டினி கிடக்கணும் இல்லன்னு தெரியுது. சும்மா பட்டினி கிடக்கிறது அல்லாஹ்வுக்கு பட்டினியா இருந்தா நோன்புடைய நன்மையாயிட்டு போகுது என்று சொல்லி நான் நோன்பு நோற்றுக் கொள்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, இந்த மாமனிதர் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி அல்லது வசதியை பெருகிக்கிறதுக்காக வேண்டிதான் இந்த கொள்கையை முன் வச்சாரா? அவர் வச்சிருந்த கொள்கையை பார்த்தாலும் அதுக்குரிய கொள்கையா இல்ல. அவர் பட்ட சிரமங்களை பார்த்தாலும் அதுக்குரியதா இல்ல. அவர் இழந்ததை பார்த்தாலும் அவர் இப்படி நினைக்க முடியல. அவர் வாழ்ந்ததை பார்த்தாலும் நினைக்க முடியல. அவர் விட்டுட்டு போனதை பார்த்தாலும் நினைக்க முடியல. என்னத்தை வச்சுட்டு போனார்னு பார்த்தாலும் நினைக்க முடியல. வச்சுட்டு போனதெல்லாம் குடும்பத்துக்கு இல்லைன்னு ஆகிட்டு போனதை பார்த்தாலும் நினைக்க முடியல. எந்த வகையில உரசி நீங்கள் பார்த்தாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு வாழ முடியுமாங்க? நமக்கு முடியுமாங்க? ஏதாவது இருக்குதான்னு வீட்டுல போய் கேட்டா அப்படி ஒரு நிலை யாருக்காவது நமக்கு வந்திருக்குதா? யாருக்குமே வந்திருக்காது. அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல அதாவது ஒரு பயங்கரமான ஒரு யுத்தம், அகல் போர்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். இஸ்லாமிய வரலாற்றுல வந்து ரொம்ப சோதனையான ஒரு போர் என்று இந்த அகல் போரை வர்ணிப்பாங்க. ஏன் அப்படி வர்ணிப்பாங்கன்னு கேட்டா, எல்லாரும் கூட்டணி சேர்ந்துகிட்டு தாக்குதல் நடத்த வந்த நேரம் மதீனாவை நோக்கி அவ்வளவு படையினரும், அவ்வளவு குலமும், அவ்வளவு கோத்திரமும், அவ்வளவு சுற்றுவட்டாரமும் டோட்டலா வந்து மதீனாவை தாக்குறதுக்கு வர்றாங்க. எல்லாரும் சேர்ந்து முஸ்லீம் அல்லாத அத்தனை பேரும் ஒரு அணியாக திரண்டு கொண்டு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு இதோட கலை இஸ்லாத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கிரணும், முகமதியின் நபிகள் அவங்களுடைய சமுதாயத்தை ஒழிச்சிடணும்னு மதீனாவுக்கு படையெடுத்து வர்றாங்க. அப்ப தற்காப்புக்காக அகல் வெட்டுறாங்க. அகல் வெட்டி அகலுக்கு அந்த புறம் இருந்து அந்த போரை சந்திக்கிறாங்க. கடைசியில வந்து அவங்க புற்றுகையை தோல்வி அடைஞ்சு போய் அவர்களுக்குள்ளே மித்திர பேதம் பண்ணி அவங்களுக்குள்ளே சண்டம் வந்து பிரிஞ்சு ஒண்ணுமில்லாம போயிடு. அந்த போருக்குள் நம்ம போகவில்லை. அந்த போருக்கு வந்து எதிரிகள் படையெடுத்து திட்டமிட்டு எல்லாரும் வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே அகல் தோண்டுகிற வேலை நடக்கிறது. முஹாஜிர்களும் அதாவது மக்காவை சேர்ந்த அகதிகளாக வந்தவர்களும் உள்ளூர் வாசிகளுமாக சேர்ந்து அகல் தோண்டுகிறார்கள். அப்படி தோண்டும் பொழுதெல்லாம் என்ன நடக்குதுன்னு கேட்டா, ஒரு பாட்டு படிச்சுக்கிட்டு நஹ்னுல்லதீன பாயஉ முஹம்மதா அலல் இஸ்லாமி மாபகீன அபதா, நாங்கள் வாழும் காலமெல்லாம் முகமதுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடப்போம் என்று அல்லாஹ்வின் பெயரால இஸ்லாத்திற்காக நாங்கள் உறுதிமொழி கொடுத்தவர்கள் என்று படித்துக் கொண்டே மக்கள் எல்லாம் அகல் தோண்டுகிறார்கள். அப்ப அகல் தோண்டும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சேர்ந்து கொண்டு என்ன செய்யறாங்க? அகல் தோண்டுகிறார்கள். மற்றவங்க அகல் தோன்ற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சேர்ந்து கொண்டு அகல் தோண்டுகிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப அவர்கள்